வணக்கம். எல்லாம் வல்ல கால பைரவனுடைய அருள்னால பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து உச்சிஷ்ட கணபதியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நிறைய இடங்களில் உச்சிஷ்ட கணபதி நிறையா பேர் போய் வாங்கி வழிபாடு பண்ணுறாங்க. அதெல்லாம் முறையாக அவங்களுக்கு வருதா என்னென்னு கூட தெரியாது. ஏன்னா காசு கொடுத்து தான் நிறைய பேர் வந்து ஏமாற்றிட்டு வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சமில்லை, அதுவும் 1 லட்சம் 2 லட்சம், ஒரு சில பேர்லாம் சிலையை எடுத்துகிட்டு சிலை வாங்கி கொடுத்து அதுக்கு உயிர் ஏற்றி தரேன்னு சொல்லி உச்சிஷ்ட கணபதி வாங்கிட்டு வந்து அதனால் எந்த பலனுமே இல்லை, அந்த மாதிரிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ உச்சிஷ்ட கணபதினாலே நீங்கள் எங்கே போய் நீங்கள் அதை பற்றி கற்றுக்கணும், மந்திரத்தை தெரிஞ்சுக்கணும்னா 1.5 லட்சம் 2 லட்சம் இருந்தால் தான் நீங்கள் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதெல்லாம் நீக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அந்த உச்சிஷ்ட கணபதியை எல்லாருக்குமே நான் வந்து இலவசமாகவே நான் கொடுக்க போகிறேன். இந்த உச்சிஷ்ட கணபதி பார்த்திங்கன்னா மாந்திரிகத்தில் யார் எவ்வளோ பெரிய மந்திரவாதியாக இருந்தாலும் பார்த்திங்கன்னா, ஒரு உச்சிஷ்ட கணபதி உபாசகராக இருந்தால் அவரை வந்து உங்களால் எதுவுமே செய்ய முடியாது. எந்த மந்திரவாதி எவ்வளோ பெரிய கேரளா மந்திரவாதியாக இருந்தாலும் சரி, என்ன மந்திரம் சொல்லி என்ன ஏவல் அனுப்புனாலும் அது உங்களுக்கு வேலை செய்யாது. யார் என்ன செய்வனை பண்ணாலும் அது உங்களுக்கு வேலை செய்யாது. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே நல்லது. நீங்கள் போய் கால் வச்ச வீடு எல்லா மங்களங்களும் அடையும், சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும், எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும். அந்த மாதிரி ஒரு உச்சிஷ்ட கணபதி உபாசகர் செல்லும் இடமெல்லாம் அவருக்கு வந்து அங்கே உள்ள கஷ்டங்கள் துஷ்ட சக்திகள்லாம் நீக்கும் அளவிற்கு உங்களுக்கு சக்தி கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இது வந்து சில ரகசியமான முறையெல்லாம் இருக்குது. பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உச்சிஷ்ட கணபதி உபாசனை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்களை திருமணம் செஞ்சுருந்தால் அது இன்னும் ரொம்ப சிறப்பான ஒரு முறையில் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு ரகசியமான ஒரு வழிபாடு முறையெல்லாம் இருக்குது உச்சிஷ்ட கணபதிக்கு. இதுக்குள்ளே வசியமயி, சக்கரம், உச்சிஷ்ட கணபதி குடுவாய் எல்லாமே நான் கொடுத்துருவேன். வேணுங்கிற நபர்கள் நம்மளை தொடர்பு கொண்டு ஆன்மீகத்தில் முன்னேறணும், இல்லை மாந்திரிகத்தில் முன்னேறணும், அந்த மாதிரி நினைக்கிற யாராக இருந்தாலுமே, இல்லை தன் தேவைக்காகவே தன் குடும்பத்துக்காகவும் தன்னுடைய தொழிலுக்காகவும் மட்டுமே இதை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலுமே, உங்களுக்காக இல்லாமல் மட்டும் மற்றவங்களுக்காக பயன்படுத்தணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் வந்து நம்மக்கிட்ட வந்து உச்சிஷ்ட கணபதி வாங்கிக்கலாம். வேணுங்கிறவங்க நம்மளுடைய காலபைரவர் ஆன்மீக நிலையத்தை தொடர்பு கொண்டு நேராக வந்து நீங்கள் உச்சிஷ்ட கணபதியை வாங்கிட்டு போகலாம். எல்லா மக்களுக்கும் நான் இதை இலவசமாக கொடுக்குறேன். பெரியவங்க மட்டும் வாங்கணுமா அப்படிலாம் கிடையாது, சின்னவங்களுக்கும் பண்ணலாம். ஏன்னா சின்ன வயசில் நீங்கள் இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது ஆகாது. அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் உச்சிஷ்ட கணபதி உபாசனை பண்ணுறதே உங்களுக்கு சிறந்தது. அதுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உங்களுக்கு தடைப்பட்டுக்கிட்டே தான் போய்கிட்டே இருக்கும். உச்சிஷ்ட கணபதி வழிபாடு பண்ணுறவங்களுக்கு அதில் சில தாந்திரிகமான சில வித்தைகள் இருக்குது. உங்கள் அதாவது உங்கள் ஐம்புலன்களை நீங்கள் கட்டுப்படுத்தணும். இல்லாட்டினா இது உச்சிஷ்ட கணபதி வேறு வழியில் நிறைய விஷயங்களை கொண்டு வந்து சேர்ப்பார். அதெல்லாம் நீங்கள் உங்களுடைய ஒழுக்கத்தினாலேயே மனோ தைரியத்தினாலேயே தான் நீங்கள் அதை வென்று அவருடைய அருளை பெற முடியும். வேணுங்கிற நபர்கள் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.